வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். பிப்ரவரி 23. மயிலாடுதுறையில் ஒன்றிய அரசு இந்தி திணிப்பை கண்டித்து திராவிடர் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு திராவிடர் கழக மாவட்ட தலைவர் குணசேகரன் தலைமை வகித்தார். திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் இளமாறன் வரவேற்புரையாற்றினார். திராவிடர் கழக பொறுப்பாளர்கள் முருகையன், சந்திரசேகர், அருள்தாஸ், சீனிமுத்து, அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் டெல்டா மண்டல செயலாளர் பெரியார் செல்வம், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் குத்தாலம் பி. கல்யாணம், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார், திராவிட கழக மாவட்ட துணைத் தலைவர் ஞானவள்ளுவன், பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம் தளபதிராஜ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் திராவிடர் கழக மாவட்ட தலைவர் பரசுராமன், மாவட்ட துணைத் தலைவர் ரசித்தான், மாவட்ட செயலாளர் பார்த்திபன், சீர்காழி நகர செயலாளர் முகேஷ்குமார், நகர அமைப்பாளர் ரகுநாத், தந்தை பெரியார் திராவிடர் கழக சீர்காழி ஒன்றிய தலைவர் ராமமூர்த்தி, ஒன்றிய அமைப்பாளர் மதிவாணன், திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இறுதியில் திராவிடர் கழக மயிலாடுதுறை நகர செயலாளர் காமராஜ் நன்றியுரை ஆற்றினார். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி.கே. ராஜீவ். இன்றைக்கு இந்த மொழியை சிதைக்க வேண்டும். ஒரு மொழியை சிதைக்காமல் இந்த இனத்தை சிதைக்க வேண்டும். இந்திய துணைக்கண்டத்தில் பார்ப்பனத்திற்கு சுத்தமாக இருக்கிற ஒரே இனம், பார்ப்பனத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே இனம் தமிழினம். இந்த தமிழினத்தை எப்படியாவது கருவறுக்க வேண்டும் என்று சொல்லி இந்திய அரசு கண்டனம் கட்டிக் கொண்டு வேலை செய்கிறது. யாருடைய வழிபடத்தில் நாங்கள் உங்களுடைய வழிபடத்தில் கேட்கவில்லை. நாங்கள் கொடுக்கிற இந்திய அரசு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை தமிழ்நாடு ஏராளமான வரிகளை நாங்கள் அள்ளிக் கொடுக்கிறோம். எங்கள் வரிப்படத்தில் கேட்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறீர்கள்? இன்றைக்கு SC மக்களுடைய